வெல்கம் டு ஜாஸ் சிம்பிள் குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வெஜிடபிள் குருமா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். வாங்க வெஜிடபிள் குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக நான் ஒரு கப் போல் ஃப்ரெஷ் பட்டாணி எடுத்திருக்கேன். காஞ்ச பட்டாணினா நீங்கள் நைட்டு ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் கேரட், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், 12 பீன்ஸு, ஒரு உருளைக்கிழங்கு. இப்போ எல்லாம் கட் பண்ணியாச்சு. கேரட்டை இந்த மாதிரி சின்ன சைஸாக வெட்டியிருக்கேன். உருளைக்கிழங்கு, வெங்காயத்தை ரெண்டாக கட் பண்ணி நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். பீன்ஸு சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். 5 பச்சை மிளகாய் நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். இஞ்சி பொடிசாக நறுக்கியிருக்கேன். அதுக்கப்புறமா அரை மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். இதில் மொதல் பாலும் 2ஆம் பாலும் எடுக்கணும். மிக்ஸி ஜாரில் தேங்காய் போட்டுக்கோங்க. அதில் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி மொதல் பால் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா அதே தேங்காயில் மறுபடியும் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி 2ஆவது பாலையும் எடுத்துக்கோங்க. ஒரு குக்கரில் நம்ம வெட்டி வச்சுருக்கிற காய்கறியெல்லாம் சேர்த்துப்போம். பட்டாணி, வெங்காயம், உருளைக்கிழங்கு, பீன்ஸ், கேரட். அதுக்கப்புறமா பச்சை மிளகாவும் இஞ்சியும் சேர்த்துப்போம். இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற 2ஆம் பாலை ஊற்றுவோம். தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ குக்கரை மூடி வச்சு ஸ்டவ்வை ஆன் பண்ணுவோம். ஒரு 2 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ 2 விசில் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுவோம். அதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள், 3/4 டீஸ்பூன் கரம் மசாலா, அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். காய்கறியெல்லாம் நல்லா வெந்துட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் ஸ்டவ்வை ஆன் பண்ணுவோம். கொதிக்க ஆரம்பித்ததும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலா சேர்ப்போம். கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுவோம். ஒரு 5 நிமிஷம் போல் ஆயிருக்கு. இப்போ கிரேவி கொஞ்சம் திக்காக இருக்குது. இப்போ நாம் முதல்ல எடுத்த தேங்காய் பாலை சேர்ப்போம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க.
அதுக்கப்புறமா கிரேவி கொஞ்சம் திக்காக ஆகிற வரைக்கும் இது கொதிக்க விடுவோம். ஃப்ளேமை மீடியம் டு ஹையில் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் போல் ஆகிருக்கு. கிரேவி நல்லா திக்காக வந்திருக்கு. இப்போ நாம் இது சைடில் எடுத்து வச்சுப்போம். அதுக்கப்புறமா ஒரு கடாயை வச்சு அதில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றுங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அதில் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா வெடித்த உடனே நம்ம கருவேப்பிலை சேர்த்துப்போம். அதுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இது இப்போ குருமாவில் சேர்த்துக்குவோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்ம வெஜிடபிள் குருமா ரெடி ஆகிட்டு. Thanks for watching.